இப்போ நம்ம பார்க்க போகிறது டிஎன்ஏவினுடைய அமைப்பு. புரியுங்களா? இப்போ முன்னாடி பார்த்தது குரோமோசோம் அமைப்பு பார்த்தோம். இப்போ அந்த குரோமோசோமில் ஒரு பாகம், ஒரு பகுதியாக இருக்கிறது இது இந்த டிஎன்ஏ. இப்போ இந்த டிஎன்ஏங்கிறத உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மரபு தகவல்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு பாரம்பரிய பொருள், மரபு பொருள் அப்படின்னு கூட சொல்லலாம். இதை புரியுதுங்களா? ஜீன் சொன்ன பார்த்தீங்களா? ஸோ இந்த டிஎன்ஏ அப்படிங்கிறது மரபு தகவல்களை உள்ளடக்கிய பாரம்பரிய பொருள். புரியுதுங்களா? இது ஒரு குரோமோசோமினுடைய ஒரு முக்கிய பகுதி அப்படிங்கிறாங்க. இந்த டிஎன்ஏனுடைய அமைப்பு யார் சொன்னா அப்படின்னா, ஜேம்ஸ் வாட்சன் மற்றும் பிரான்சிஸ் கிரிக் அப்படிங்கிறவங்க 2 சயின்டிஸ்ட், அறிவியல் அறிஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த டிஎன்ஏனுடைய முப்பரிமாண ஒரு அமைப்பை இவங்க என்ன பண்ணுறாங்க, வெளியிட்டிருக்காங்க. அந்த அமைப்பு என்னென்னா, இப்போ அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு டிஎன்ஏ மாதிரியாக நம்ம இப்போ எடுத்துக்கொள்கிறோம். அது காரணம் என்னென்னா, இந்த ரோசலிண்ட் பிராங்க்லின் அப்படிங்கிற ஒருத்தர், அப்புறம் இன்னொருத்தர் மௌரிஸ் வில்கின்ஸ், 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் ரோசலின் பிராங்க்லின், இன்னொருத்தர் மௌரிஸ் வில்கின்ஸ். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏற்கனவே அந்த டிஎன்ஏ இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிஎன்ஏவை எக்ஸ் கதிரை பயன்படுத்தி ஒரு விளிம்பு விலகல் ஒரு ஆய்வை மேற்கொண்டிருக்காங்க. ஸோ அந்த ஆய்வினுடைய அடிப்படையில் யார், நம்ம வாட்சன் மற்றும் இந்த கிரீக் 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த டிஎன்ஏனுடைய முப்பரிமாண மாதிரியை என்ன பண்ணியிருக்காங்க, வெளியிட்டிருக்காங்க. புரியுதுங்களா? சரி, இதில் இந்த டிஎன்ஏ அப்படிங்கிறது என்ன, அது ஒரு நியூக்ளிக் அமிலம். நீங்கள் படிச்சிருப்பீங்க, நியூக்ளிக் அமிலம் அப்படிங்கிறதுல 2 இருக்கும். ஒன்று டிஎன்ஏ, இன்னொன்று என்னது ஆர்என்ஏ அப்படிங்கிறது தெரியும். இந்த நியூக்ளிக் அமிலத்தை டிஎன்ஏ கண்டுபிடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அமைப்பு. வாட்சன் கிரீக்கு இவங்களுடைய கண்டுபிடிப்புகளை பாராட்டும் விதமாக இவங்களுக்கு, அந்த வாட்சன் கிரீக் 2 பேர்த்துக்கும் 1962ஆம் ஆண்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மருத்துவத்திற்கான ஒரு நோபல் பரிசு இவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, டிஎன்ஏ அந்த மூலக்கூறினுடைய வேதி இயைபு. வேதி இயைபுனா என்ன, அதில் கூடிய வேதிப்பொருட்கள் என்ன, எப்படி அமைந்திருக்குது அப்படிங்கிறத அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். டிஎன்ஏனுடைய மூலக்கூறு, அந்த வேதி இயைபு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ டிஎன்ஏனுடைய மூலக்கூறு, அந்த வேதி இயைபு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது ஒரு டிஎன்ஏ அப்படிங்கிறது மில்லியன் கணக்கான நியூக்ளியோடைடுகளை உள்ளடக்கிய ஒரு பெரிய ஒரு மூலக்கூறுங்கிறாங்க. நியூக்ளியோடைடுகளால் ஆனது. குறிப்பாக சுருக்கமாக சொன்னோம்னா, ஒரு டிஎன்ஏங்கிறது பல நியூக்ளியோடைடுகளை உள்ளடக்கியது அப்படிங்கிறாங்க. இப்போ அந்த நியூக்ளியோடைடு பல மில்லியன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அப்போ இந்த டிஎன்ஏவுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்க, பாலி நியூக்ளியோடைடு அப்படின்னு நம்ம சொல்லலாமா. டிஎன்ஏவுக்கு இன்னொரு பேர் பாலி நியூக்ளியோடைடு அப்படின்னு சொல்லலாம். பாலினா என்ன அர்த்தம், பல, நிறைய நியூக்ளியோடைடுகள்லாம் சேர்ந்து தான் ஒரு டிஎன்ஏ. அப்போ அந்த டிஎன்ஏவை என்ன சொல்லலாங்கிறாங்க, பாலி நியூக்ளியோடைடு அப்படின்னு சொல்லலாம். சரி சார், இப்போ ஒரு நியூக்ளியோடைடு அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, ஒரு நியூக்ளியோடைடில் பார்த்திங்கன்னா 3 பாகங்கள், பகுதிகள் இருக்குது, 3 கூறுகளை உள்ளடக்கிது அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு நியூக்ளியோடைட்லேயும் 3 கூறுகள் இருக்குது, 3 பகுதிகள் இருக்குது. அந்த 3 கூறுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். என்னென்ன அப்படிங்கிறத பாருங்கள். ஒன்று சர்க்கரை மூலக்கூறு. சர்க்கரை மூலக்கூறு, சுகர், அதை சுருக்கமாக என்ன சொல்லுவோம் நம்ம, சுகர் அப்படிம்பாங்க. உங்களுக்கு அந்த இதில் பார்த்திங்கன்னா எஸ் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நைட்ரஜன் காரம். நைட்ரஜன் காரம் அப்படின்னா என்னது, என். இதில் பார்த்திங்கன்னா 2 இருக்குது நைட்ரஜன் காரத்தில். ஒன்று பியூரின்கள், இன்னொன்று பிரிமிடின்கள் அப்படின்னு 2 இருக்கும். புரியுதுங்களா? நைட்ரஜன் காரத்துலேயே 2 இருக்கும். அதில் உங்களுக்கு பியூரின் அப்படிங்கிற நைட்ரஜன் காரத்தில் 2, ஒன்று அடினைன், இன்னொன்று குவானைன் அப்படிம்பாங்க. அடினைன் குவானைன் அப்படிங்கிறதுக்கு சிம்பிள் இருக்குது, மறந்துடாதீங்க. அடினைன் ஆங்கிலத்தில் ஃபஸ்ட் எழுத்து என்ன இருக்கு, ஏ. இதுதான் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். குவானைன் அப்படிங்கிறதுக்கு சிம்பிள் ஜி. இதையும் நல்லா வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு காரம் என்னது, பிரிமிடின். இதில் பார்த்திங்கன்னா சைட்டோசின். சைட்டோசினில் ஆங்கிலத்தில் ஃபஸ்ட் எழுத்து சி வரும், அதனால் அதை வச்சுட்டாங்க. அடுத்து இன்னொன்று தைமின். இதில் ஃபஸ்ட் எழுத்து டி அப்படின்னு வரும். அப்போ இந்த நைட்ரஜன் காரங்கள் அப்படிங்கிறது இந்த 4 எழுத்துக்களை நல்லா வச்சுக்கோங்க. அடினைன் குவானைன் அப்படிங்கிறது இதில் வருது பியூரினுடைய நைட்ரஜன் காரங்கள். சைட்டோசின், தைமின்ங்கிறது பிரிமிடினுடைய காரங்கள். இதை பின்னாடி எது எதோட சேருது அப்படிங்கிறத அந்த அமைப்பு, டிஎன்ஏ அமைப்பில் உங்களுக்கு
தெரியும், பார்த்துக்கலாம். சரி, அடுத்து 3வது கூறு அப்படின்னு பார்த்தோம்னா என்ன சொல்லியிருக்காங்க? பாஸ்பேட், அதாவது பி, பாஸ்பேட் தொகுதி. அப்போ ஒரு நியூக்ளியோடைடு அப்படின்னா என்னென்ன இருக்குது? ஒரு சர்க்கரை, அப்புறம் ஒரு நைட்ரஜன், ஒரு பாஸ்பரேட். இந்த 3 சேர்ந்தது தான் என்னது உங்களுக்கு? ஒரு நியூக்ளியோடைடு. புரியுதுங்களா? ஒரு சர்க்கரை மூலக்கூறு எஸ்னா சுகர், நைட்ரஜன் காரம் என்னன்னா நைட்ரஜன் காரம், பிங்கிறது பாஸ்பேட் தொகுதி, 3ம் சேர்ந்தது தான் ஒரு நியூக்ளியோடைடு அப்படிம்பாங்க. சரிங்களா? சரி, அடுத்து இன்னொரு வார்த்தை வரும், நியூக்ளியோசைடு அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. நியூக்ளியோசைடு அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க, இது குழப்ப தேவையில்லை. இந்த நியூக்ளியோடைடில் என்னென்ன இருக்குது? சுகர் இருக்குது, அப்புறம் காரங்கள் நைட்ரஜன் காரம், அப்புறம் பாஸ்பேட் இருக்குல்ல. இந்த 3ல் நியூக்ளியோசைடில் என்ன இருக்காதுன்னா உங்களுக்கு பாஸ்பேட்டு இருக்காது. புரியுங்களா? இது இருக்காது. அப்போ சர்க்கரை, நைட்ரஜன் இந்த 2 இருந்தால் அது வந்து என்னது? நியூக்ளியோசைடு. எப்போ வந்து இந்த நியூக்ளியோசைடு அப்படிங்கிறது பாஸ்பேட் சேருதோ அது நியூக்ளியோடைடு. புரியுங்களா? அதாவது சர்க்கரை, நைட்ரஜன், பாஸ்பேட் 3 இருந்தால் அது நியூக்ளியோடைடு. அந்த 3ல் பாஸ்பேட்டை எடுத்துட்டோம்னா, பாஸ்பேட் இல்லைன்னா அது நியூக்ளியோசைடு, அவ்வளோதான். புரியுங்களா? சரி, இப்போ இதில் இந்த பியூரின்கள் மற்றும் பிரிமிடின்கள் இருக்குது பார்த்தீங்களா? அது எந்த அளவுக்கு இடம் பெற்றுள்ளதோ அந்த நியூக்ளியோடைடில் அந்த எந்த அளவுக்கு எண்ணிக்கை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த நியூக்ளியோடைடு வந்து உருவாகுது அப்படிங்கிறாங்க. புரியுங்களா? அந்த நைட்ரஜன் காரம், பியூரின், பிரிமிடின் அதனுடைய எண்ணிக்கைக்கு பொறுத்து அந்த நியூக்ளியோடைடு அதனுடைய அளவு, அதனுடைய நீளம் வந்து இருக்கும் அப்படிங்கிறாங்க. புரியுதுங்களா? சரி, இப்போ நம்ம ஒரு டிஎன்ஏ முப்பரிமாண அமைப்பு வாட்சன் மற்றும் அந்த கிரிக் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? அந்த அமைப்பை வந்து இப்போ நம்ம பார்ப்போம். அதனுடைய அமைப்பு முழுசாக பாருங்கள். இது வந்து ஒரு பெரிய கொஸ்டினில் கேட்பாங்க, படம் வரைந்து அதை விளக்க சொல்லி கேட்பாங்க. அதனால் இது டிஎன்ஏனுடைய மாதிரி அமைப்பை இப்போ அவங்களுக்கு காமிக்கணும், நல்லா தான் நோட் பண்ணி அது கவனிங்க. இப்போ இந்த டிஎன்ஏ அமைப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த படம் பாருங்கள். இதில் ஒரு டிஎன்ஏ மூலக்கூறு அப்படிங்கிறது 2 பாலி நியூக்ளியோடைடு இலைகளால் ஆனது. 2 பாலி நியூக்ளியோடைடுகள், 2 இலைகள் அப்படிங்கிறது எது? இது ஒன்று, இது ஒன்று. புரியுங்களா? 2 இலைகள், பாலி நியூக்ளியோடைடு இலைகள். இது ஒரு பாலி நியூக்ளியோடைடு இலை, இது ஒரு பாலி நியூக்ளியோடைடு இலை, 2 இலைகளால் ஆனது. சரி, இந்த 2 இலைகள் எப்படி இருக்குது? ஒரு இரட்டை சுருள் போன்ற அமைப்பு உருவாகுதா? ஒன்றுக்கொன்று எதிர் திசையில் வந்து செல்கின்றதா? பார்த்திங்கன்னா இது ஒரு திசையில்றது, ஒரு டைரெக்ஷன் வந்து எதிரெதிர் திசைகளில் செல்லுது. இதில் மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன் காரங்கள் இருக்கும். இந்த இலையில் வந்து பார்த்திங்கன்னா மையத்தில் நைட்ரஜன் காரங்கள் சொன்னோம் பார்த்தீங்களா? இதாக இருக்குது பார்த்தீங்களா? சி அப்படின்னா என்னது? சைட்டோசின். ஜினா குவானைன், ஏங்கிறது அடினைன், டிங்கிறது தைமைன் சொன்னோன்னா அந்த நைட்ரஜன் காரங்கள் மையத்தில் இருக்குது. இந்த மையத்தில் கூடிய நைட்ரஜன் காரங்கள் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை மற்றும் பாஸ்பேட் தொகுதியுடன் இணைந்திருக்கும். எங்கே சார் இதில் சர்க்கரை அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து சர்க்கரை எங்கே இருக்கும்? இந்த இடத்துல ஒரு சர்க்கரை இருக்கும். புரியுங்களா? இது இதோட சேர்ந்துருக்கும். இங்கே இது இதோட சேர்ந்துருக்கிறது. உங்களுக்கு சர்க்கரை மூலக்கூறு உங்களுக்கு இதில் படத்தில் இல்லை, ஆனால் உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். ஆக்சுவலாக சர்க்கரை எங்கேன்னு இருக்கும்? இந்த சர்க்கரை இங்கேனா ஒன்று இருக்கும், இந்த சர்க்கரை இங்கே ஒன்று இருக்கும். புரியுங்களா? இதனுடைய எண்டில் வந்து அந்த சர்க்கரை வந்து மூலக்கூறு இணைஞ்சிருக்கும். புரியுங்களா? இந்த இடத்துல ஒரு சர்க்கரை, இந்த இடத்துல ஒரு சர்க்கரை. எஸ்ன்னு என்ன அர்த்தம்? சுகர், சர்க்கரை மூலக்கூறுகள் இருக்கும். அந்த சர்க்கரை எதோட இணைஞ்சிருக்கும்? பாஸ்பேட்டோட இணைஞ்சிருக்கும். இந்த சர்க்கரை மூலக்கூறை சேர்க்குறது யார்? பாஸ்பேட். பி வந்து இதில் சேர்ந்துருக்கும். புரியுதுங்களா? இந்த மாதிரி இங்கிட்ட அதே மாதிரி பாஸ்பேட்டு இந்த மாதிரி சேர்ந்துருக்கும். உங்களுக்கு இன்னொரு படம், அடுத்து ஒரு படம் காட்டுறேன், அதில் வந்து அந்த சர்க்கரை எல்லாமே தெளிவாக இருக்கும். புரியுதுங்களா? சரி, இப்போ அந்த மையத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் காரங்கள் சைடில் வந்து சர்க்கரை பாஸ்பேட் தொகுதியுடன் இணைஞ்சிருக்கும். புரியுதுங்களா? இந்த சர்க்கரையும் பாஸ்பேட்டும் தான் வந்து இந்த டிஎன்ஏனுடைய முதுகெலும்பு அப்படிங்கிறாங்க. ஏன்னா அதுதானே இதை வந்து இணைச்சி வச்சுருக்குது, அதனால் அது முதுகெலும்பு அப்படிம்பாங்க. புரியுதுங்களா? சரி, இப்போ இந்த நைட்ரஜன் காரங்கள் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? இந்த நைட்ரஜன் காரங்கள் எடுத்துட்டோம்னா அது எப்படி இணைஞ்சிருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு எப்பயுமே ஒரு குறிப்பிட்ட விதத்தில் தான் அமைஞ்சிருக்கும், கண்டமேனிக்கு அமைஞ்சிருக்காது. அப்படின்னு என்ன சார் அப்படின்னா, அடினைன், அதாவது அடினைன் வந்து எப்பயுமே எதோட தான் சேர்ந்துருக்கும்? தைமினோட தான் சேர்ந்துருக்கும். பாருங்கள், அந்த டிஎன்ஏ அமைப்பில் பாருங்கள், ஏ எப்பயுமே டீயோட தான் சேர்ந்துருக்கும். புரியுதுங்களா?
அதாவது பியூரினில் இருக்கக்கூடிய அடினைன் வந்து பியூரினோட தைமினோட சேர்ந்துருக்கும். படத்தில் பார்த்திங்கன்னா அது வந்து இரட்டை பிணைப்பு. ஆக்சுவலாக இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய பிணைப்பு என்னது? இரட்டை பிணைப்பு. ஹைட்ரஜன் பிணைப்பு இரட்டை பிணைப்பால் ஆனது. அதேமாரி இந்த சைட்டோசின் எதோட இணைஞ்சிருக்கும்? குவானைன். இந்த சைட்டோசின் பியூரினில் இருக்கக்கூடிய அந்த குவானைன் எதோட சேர்ந்துருக்குமா? இந்த சைட்டோசினோட சேர்ந்துருக்கும். பாருங்கள், பியூரின் பிரிமிடின். ஆனால் அது எப்படி இணைஞ்சிருக்காங்க? அங்கே இருக்கிற அடினைன் வந்து இங்கே இருக்க தைமினோட, அதேமாரி அங்கே இருக்க குவானைன் அங்கே இருக்க சைட்டோசினோட சேர்ந்துருக்கும். அந்த சைட்டோசின் குவானைனுக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா அதே ஹைட்ரஜன் பிணைப்பு தான். ஆனால் 3 பிணைப்புகள். இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய பிணைப்பு எத்தனை? 3 பிணைப்புகள். இது நல்லா யோசிச்சுங்க. இங்கே சைட்டோசின் குவானைனுக்கு இடையில் 3 ஹைட்ரஜன் பிணைப்பு, அடினைன் தைமினுக்கு இடையில் இருக்கிறது 2 ஹைட்ரஜன் பிணைப்பு. இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணிக்கங்க. சரிங்களா? சரி. அப்புறம் இந்த நைட்ரஜன் காரங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய பிணைப்பு டிஎன்ஏவுக்கு எதை கொடுக்குதா? ஒரு நிலைப்புத்தன்மையை கொடுக்குது. புரியுதுங்களா? அது இரட்டை பிணைப்பாக இருக்கட்டும், முப்பிணைப்பாக இருக்கட்டும், அந்த டிஎன்ஏவுக்கு ஒரு நிலைப்புத்தன்மையை தருவது தான் அந்த ஹைட்ரஜன் பிணைப்பு. அப்புறம் அந்த இரட்டை சுருளினுடைய அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொரு சுற்றுக்கும் அந்த இடையில் இருக்கக்கூடிய அளவு நீளம் எவ்வளோ அப்படின்னு சொன்னால் 3.4 நானோமீட்டர், அதாவது 34 ஆம்ஸ்ட்ராங் அப்படிம்பாங்க. இங்கே மார்க் பண்ணியிருக்காங்க பார்த்திங்களா? அந்த ஒவ்வொரு பிணைப்புக்கும் அந்த வளைவு இங்கே ஆரம்பித்து அங்கே கீழே முடியுது. அதுக்கு இடையில் இருக்கக்கூடியது எவ்வளவு? 3.4 நானோமீட்டர். அதனுடைய அளவு இது 1 மார்க்கில் கேட்பாங்க. இதுக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா 10 கார இணைகள் வந்து இருக்குமா? மொத்தம் எத்தனை இருக்கும்? 10 கார இணைகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த ஒரு சுற்றில் வந்து முழு சுற்றில் 10 இணைகள். அந்த 10 இணைகள்னு என்ன அர்த்தம்? நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ சொல்கிற பார்த்தீங்களா, 1 2 3 4 இந்த மாதிரி இதில் வந்து எத்தனை இருக்குமா? 10 இருக்குமா? அந்த கேப், இந்த இடைவெளியில் வந்து 10 கார இணைகள் அமைந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த இரட்டை சுளை அந்த சுருளில் வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியோடைடு இருக்குதியா, அந்த நியூக்ளியோடைடுகள் பாஸ்போ டை எஸ்டர் அப்படிங்கிற ஒரு பிணைப்பால் வந்து இணைஞ்சிருக்கும். புரியுதுங்களா? அந்த 2 இலைகளும் வந்து பார்த்திங்கன்னா இடையில் இருக்கக்கூடிய அந்த பிணைப்புக்கு பேர் பாஸ்போ டை எஸ்டர் பிணைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து டிஎன்ஏனுடைய அமைப்பு. இதில் உங்களுக்கு இன்னொரு அந்த அடினைன் குவானைன் அதை வந்து தெளிவாக உங்களுக்கு சர்க்கரை பாஸ்பேட்லாம் இருக்கிற மாதிரி ஒரு படம் வந்து உங்களுக்கு இப்போ அடுத்து அதில் காட்டுறேன் பாருங்கள். அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். இதில் பார்த்திங்கன்னா தெரியுதா உங்களுக்கு? அடினைன் தைமைன் இரட்டை பிணைப்பு இருக்குது. அதில் உங்களுக்கு இங்கே இரட்டை பிணைப்பு இருக்குது. குவானைன் சைட்டோசின் 3 பிணைப்புகள் இருக்குது. இது நைட்ரஜன் காரங்கள் மையத்தில் இருக்குது. அப்புறம் சைடில் என்ன இருக்குது? சர்க்கரை மூலக்கூறு சொன்ன பார்த்திங்களா? சர்க்கரை மூலக்கூறு சைடில் இருக்கும். அப்புறம் இந்த சர்க்கரை மூலக்கூறு இணைக்கிறது யார்? பாஸ்பேட் தொகுதி இணைஞ்சிருச்சா? இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு எதிரிலை அதனுடைய டிஎன்ஏனுடைய இருக்கக்கூடிய நியூக்ளியோடைடு. இப்போ நியூக்ளியோடைடு அப்படிங்கிறதுக்கு சொல்லியிருக்காங்க பாரு, என்னென்ன சேர்ந்துருக்குது? பாஸ்பேட்டு, சர்க்கரை, அப்புறம் நைட்ரஜன் காரம் 3 சேர்ந்தது நியூக்ளியோடைடு. புரியுதுங்களா? அதில் அடினைனுக்கு அந்த கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடினைன் தைமின் குவானைன் சைட்டோசின். அப்போ இது ஒரு பெரிய கொஸ்டினில் கேட்கலாம். இதை கொஞ்சம் படங்கள்லாம் போட்டு பாருங்கள். அடுத்த டாப்பிக்கை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச் ஸ்டூடெண்ட்ஸ்.